அவிவிசுவாசம். ரெண்டாம் முறையாக மருத்துவமனையில் பிளட்டு 4 மாட்டில் எல்லாம் ஏற்றி 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 அப்படி உலகப்பராரம் காப்பாற்றி வச்சாச்சு. ஒரு சிபிஎன் நர்ஸு வருது. என்ன நர்ஸு? ஒரு சிபிஎன் நர்ஸு வருது. சிபிஎன்னா ஒன்றும் இருக்காதுல்ல, ஒன்றும் இருக்காது, ஆனால் நர்ஸு. நான் அப்படி இருக்கிறேன். இவன் ஒரு ஊசியை கொண்டு வரான், ஒரு ட்ரிப்பை போடுறான், ஊசி அப்படி மருந்து எடுக்கிறான். அத்தனையும் உள்ள நுரையாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? நுரை, குமிழி குமிழி. சட்டப்படி இந்த குமிழியெல்லாம் வெளியேற்றி தான் மருந்தை மட்டும்தான் செலுத்தணும். நான் கேட்க நினைக்கிறேன், குமிழியெல்லாம் வெளியேற்றிட்டு போடு, இல்லைனா செத்துருவான்னு சொல்ல நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் அவசரமாக ஒரு ஃபோன் வந்து நான் டப்புன்னு ஃபோன் எடுத்து வெளியே போனானா, ஊசியை அப்படியே வச்சு குத்துனாளா. இவளுக்கு கண் வெளியெல்லாம் பிதுங்கி மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அந்த நேரத்தில் அந்த செகண்டில் மரணத்தை ருசி பார்த்தாள். பக்கத்தில் ஒரு சைல்டிஷ் டாக்டர் உண்டு, பக்கத்து ரூம் வரைக்கும் தான் வருவார், அதை தாண்டி வரவே மாட்டார். நம்ம டாக்டர் வர்றது 11 மணி. இங்கே நர்ஸு போட்ட ஊசியில் இவளுக்கு உயிர் ஊசலாடுது. ஆனால் இந்த டாக்டர் என்னன்னா பக்கத்தில் எட்டி பார்த்தார். அதான் தெய்வ கிருபை. நான் தாண்டுறேன், இவர் அந்த ரூமை தாண்டியும் வரார். வந்து என் மனைவி படுத்திருக்கிற ரூமை எட்டி பார்க்கும்போது உயிருக்கு போராடி கொண்டிருக்கார். எல்லாமே இழுத்து போட்டார். இழுத்து போட்டு மாட்டு இன்ஜெக்ஷன் ஆர்டர் போட்டு டப்புன்னு உயிரை காப்பாற்றிட்டார். உச்சமாக கையை தட்டுங்க. இப்படி தான் ஆஸ்பத்திரியில் வந்து ஆண்டவர் காப்பாற்றுற. இல்லைன்னா அன்னைக்கு புதைச்சி நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகியிருந்திருப்பேன். இதுதான் உண்மை. உச்சமாக கையை தட்டுங்க. அது அவிவிசுவாசம் இருக்கக்கூடாது. சோதிக்கப்படலாம், இங்கே புடமுடப்படலாம், உபத்திரப்படலாம், விசுவாசத்தை மட்டும் கொன்று போடாதீர்கள். அதான் இயேசு சொன்னார், இவனுக்கே சொன்னார் தோமாகு, அவிவிசுவாசியாக இராதே, நான் உயிர்ப்பேன் எழும்புவேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் எழும்பின பிறகும் நீ உன்னுடைய நண்பர்கள் சொன்னால் நீ கேட்கணும். இல்லை இயேசு வந்தாதான், நான் விரலை போட்டாதான் நான் நம்புவேன்னு சொன்னால் அந்த கிறிஸ்து. தோமா அந்த நிமிடத்தில் அந்த கிறிஸ்துவாக மாறினான். எப்படி சான்றில் அடித்தார், அவிவிசுவாசியாக இராதேன். கடைசியில் அவனுடைய விலாயலம்ப உருவி ஆண்டவர் பரங்கி மலையில் வச்சிருக்கிறார் சென்னையில். தோமாவை இங்கே இந்தியாவுக்கு வர வச்சு பிரசங்கம் பண்ண வச்சு கொன்று எலும்ப பட் ரோடில் செயின்ட் தாமஸ் மவுண்டில் வச்சுருக்கு. அதான் விஷயம். விசுவாசியாக இருக்கணும். அவிவிசுவாசிக்கு சாவு தான், வித்தியாசமான சாவு தான். சிலர் வந்து அற்புதத்தை கண்டாதான் விசுவாசிப்பார்கள். அடுத்த கூட்டம் அற்புதத்தை கண்டாதான். இப்போ ஒரு ஐவி டெஸ்ட்டுக்கு போகிறாங்கன்னு வைப்போம். ஐவி அதாவது டியூபு இல்லை குழந்தை பிரசவிக்கிறது. ஆஸ்பத்திரியில் 3.5 லட்சம் கண்ணை மூடி கட்டிடுவாங்க. ஒன்றும் நடக்காது. மறுபடியும் டாக்டர் சொல்லுவாங்க, இனி 1 வாரம் ஒரு மாதம் தாண்டி ட்ரை பண்ணுவோம், மறுபடியும் 3 லட்சம் கொண்டு வா, மறுபடியும் 3 லட்சம் கொண்டு வா, மறுபடியும் 3 கொண்டு வா. அப்படி 4-5 முறை கொண்டு போகிறாங்க. ஏய்யா, ஒரு காணிக்கை எடுத்து சபைக்கோ இல்லை 1000 புக்கு அடித்து 1000 பேருக்கோ, இல்லை 3000 புக்கு அடித்து 3000 பேர் சுவிசேஷம் அறிக்கவோ, இல்லை 3000 ஏழைகளுக்கு சாப்பாடு போடுவோ, இல்லை 1000 ஏழைக்கு சாப்பாடு போடுவோ, ஏதாவது நன்மையை செஞ்சு தொலைச்சா ஆண்டவர் பிள்ளை தரமாட்டாரா? அந்நாள்கிட்டே பொறுத்தனை வாங்கி தானே பிள்ளை செல்வம் கொடுத்தாரு. முன்னாடி கொடுத்தாரா? கொடுக்கலையே. மனவாட்ட ஒரு விளையாட்டு கடை வாங்கித்தானே பிள்ளை செல்வத்தை கொடுத்தாரு. அதுக்கு பரலோகத்தில் இருந்து கீழே இறங்கி வந்திருக்காரு அல்லவா? எவ்வளோ வேதம் உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் திருந்த மாட்டீங்க. அது நல்லா தெரிஞ்சது நம்ம பிரசங்கம் இருக்குது. உற்சவமாக தட்டுங்க. ஆகவே விசுவாசம் தான் நமக்கு. விசுவாசம் உள்ளவன் தான் கீழ்ப்படிவான். விசுவாசம் இல்லாதவன் கீழ்ப்படியவே மாட்டான். நம்மகிட்ட விசுவாசம் இருக்குன்னு சொல்லுவீங்க, ஆனால் டூப்ளிகேட். அது அந்தி கிறிஸ்துவில் இருக்கிற விசுவாசம். நான் சொல்லுவேன், ஒரு இல்லத்தை விட்டு காசை காணிக்காடு கொண்டு வான்னு சொல்லுவேன். ஒரு வேளை தீர்க்கதரிசனம் யார் செய்கிறது? அப்போஸ்தலர் சொன்னாங்க, உங்கள் சொத்தெல்லாம் விற்று கொண்டு வாங்கன்னு. எல்லோரும் விற்று கொடுத்தாங்க. அப்போ அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறாங்கன்னா ஆண்டவர் சொல்லி கேட்டார்னு அர்த்தம். உங்க இருக்கிற சொத்தெல்லாம் விற்று என்கிட்ட கொண்டு வா. எல்லாரும் விற்று கொடுத்தாங்க. அதில் அனானியா சப்பீரியாவும் 2 பேரும் சொத்தை கொண்டு கொடுத்தாங்க விற்று. ஆனால் கொஞ்சத்தை எடுத்து
வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டு மிச்சத்தை கொடுத்தாங்க. மேஜர் கொடுத்தாங்க, கொஞ்சத்தை எடுத்து வச்சாங்க. ஏன்னா அவங்க உலகத்தின் மேலே ஒரு ஆசை. ஒருவேளை ஆண்டவர் கைவிட்டால் இந்த காசை வச்சு சாப்பிடலாம்ல. அதான் அந்தி கிறிஸ்துடைய விசுவாசம், அவிவிசுவாசம். எல்லாரும் முழுமையாக கொடுத்தார்கள், இவனுக்கு மட்டும் இந்த சந்தேக புத்தி வருது. ஒருவேளை ஆண்டவர் சாப்பாடு தராமல் இருந்தால், எருசலேம் ஆலயத்திலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து எவ்வளோ சோதனை அவர் நடத்தி இருக்கிறார்கள். செங்கடலில் நடத்தி கூட்டிகிட்டு வந்து பாலைவனத்தில் தண்ணி இல்லாமல் ஆக்கினார். எல்லாரும் பசி எடுத்து சாகிற அளவுக்கு பஞ்சத்தை கொண்டு வந்தார். ஆனால் கடைசியில் கேட்ட பொழுது வனாந்தரத்திலே மன்னாவையும் கொடுத்தாரு, செங்கடலை பிளந்து தண்ணீரையும் கொடுத்தாரு, மலைகளையும் பிளந்து தண்ணீர் ஊற்றுகளையும் புறப்பட செய்தார். அதெல்லாம் அவங்களுக்கு மறந்து போகும், செய்கிற நன்மைகள்லாம் மறந்து போகும். அந்த சந்தேக புத்தி, எவனுக்கு சந்தேகமோ அவன் தான் அந்தி கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து அல்ல. அவன்கிட்ட டூப்ளிகேட் விசுவாசம் இருக்கிறது என்பதான் மெய்ப்பொருள். ஆவிதான் சொன்னார், விசுவாசியாயிரு. கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசிக்கிறவன் பாக்கியவான். இயேசு தானே சொன்னார், ஒரு அற்புதத்தை கண்ட பிறகு நீ விசுவசிக்கிறவன்னா நீ அற்பன். நான் ஒரு ஏழைக்கு வீடு கட்டி கொடுத்தேன், ஒன்றுமே இல்லாத குடும்பம். ஒரு 5000 ரூபா பொருத்தனை செலுத்து ஆண்டர் வீடை கட்டுவார்னு. ஒரு ஆர்சி ஃபேமிலி, குலசேகரம் கான்வெண்ட் பகுதியில். எனக்கு சம்பளமே 5000. என்ன வேலை பார்க்குற? சத்துணவில் டீச்சர். அன்னைக்கு அவ்வளோதான். நீ அந்த 5000 முதல் பலனை கர்த்தருக்கு கொடு, வீடை கர்த்தர் கட்டுவார். ஏனென்றால் அந்த குடிசையில் ஒரு ஓலை குடிசை, எப்படி 3 பெண் பிள்ளைகள், வயதுக்கு வந்த 3 பெண் பிள்ளைகள், ஒரு கணவன் ஒரு மனைவி, தகப்பன் குடிகாரன். அந்த குடும்பத்தினுடைய ஏழ்மையை அவர் பார்த்தார், கீழ்ப்படுதலை பார்த்தார். வெறும் 5000 கொடுத்தாங்க. அடுத்த மாத சம்பளத்தை வச்சு கல் இறக்குன்னு சொன்னேன், கருங்கல் இறக்குன்னு சொன்னேன். ஒரு வண்டி இறக்குனாங்க. அப்புறமா ஆர்சி திருச்சபை கான்வென்ட், அந்த திருச்சபை இவளை தேடி வருகிறது. எங்களுக்கு ஃபண்ட் இருக்குது, நாங்கள் ஒரு வீடு கட்டி தர காசு தரோன்னாச்சு. ஃபண்டை கொடுத்தாங்க. பாருங்கள், தேவன் எந்த சபை வச்சும் செய்வார், எந்த மனிதனையும் வச்சும் செய்வார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு சில ஃபைனான்ஸு நிதியெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டு 2 மாடி கட்டிடம், 1 மாடி இல்லை. நான் சொன்ன 2 மாடி தான் கட்டணும். 5000 வச்சு எப்படி 2 மாடி கட்ட முடியும்? இருக்கிறத ஆண்டவர் கொடுத்தாச்சு, வீடை கட்டி கொடுத்தாரு. கட்டி முடிச்சதுன்னு சொன்னார், 2 பெண் பிள்ளைகளுக்கு உடனடி கல்யாணம். ஒரே வருஷத்தில் 2 பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம். 1 இல்லாத குடும்பம். ஆசை 3வது பிள்ளை தீப்புழம்பில் மூஞ்சியெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அதையும் ஒருத்தன் காதலிச்சான். ஒரு ஆட்டோக்காரன் திருப்பூர்லேருந்து அந்த புள்ள நாகூரில் இறங்குது, என்னை கொலசோரம் மாதிரி கொண்டு விடியான ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்டான். அந்த பொண்ணு கேட்டு அவன் அந்த வண்டியில் வந்தான், கொண்டு விட்டான். யாருக்கும் பிடிக்காது, அவனுக்கு பிடிச்சிது. கொஞ்ச நேரம் பேசியிருப்பான். உடனே அப்பா இந்த மகளை எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்கன்னு அவன் போய் கேட்டான். அந்த குடும்பம் எங்கிட்ட வருது, இதே இடத்துக்கு வருது, கல்யாணம் பண்ணி வேணு சொன்னார். அப்படி 1.5 வருடத்தில் 3 திருமணத்தை நடத்தி ஆசீர்வதித்திருக்கிற தேவன், அவருக்கு நோக்கமே ஆசீர்வாதம் தான். ஆனால் யார் அவருடைய சபையில் நிலையாக நிற்கிறார்களோ, தூணாக நிற்கிறார்களோ, அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். அது ஒருவராலும் பிரிக்க முடியாது. வருஷத்தில் 12 மாதம் 11 மாதம் நம்ம கஷ்டத்தில் இருப்போம். ஒருவேளை 12ஆம் மாதம் எல்லாமே சேர்த்து கொடுத்துருவார் நம்முடைய தேவன். அதிசய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஒரு மனிதன் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை ஜெயிச்சிருங்க, சாத்தானை ஜெயிச்சிருங்க, இச்சைரகத்தை ஜெயிச்சிருங்க, உலகத்தில் சாத்தான் விடுகிற திட்டங்களை ஜெயிச்சிருங்க, பொல்லாத மனிதனுடைய திட்டத்தை ஜெயிச்சிருங்க. ஆண்டவருக்கு மட்டும் கீழ்ப்படிங்க. இந்த உலகத்தில் ஒன்று இல்லைன்னாலும் உங்களை அண்ணாந்து பார்க்குற அளவிற்கு ஆண்டவரால் உயர்த்த முடியும். ஒரு சம கையை தட்டுங்க. காணிக்கையில் கையை வச்ச அனானியா சப்பீரால கொன்று போட்டார். ஆண்டவருக்குரிய காணிக்கையை நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கும் அந்த நெதி உண்டாகும், அந்த கேடு உண்டாகும்.
அவர் தசமபாகத்தை கொள்ளையிடாதீங்க. ஊழியக்காரன் கொள்ளையிட்டால் ஊழியக்காரர்களின் குடும்பத்தையும் அழிச்சிடுவார். நீங்கள் ஆண்டுடைய தசமபாகத்தை நீங்கள் சாப்பிட்டா உங்களை இந்த உலகத்திலே வச்சிருக்க மாட்டார். அனானியா சப்பீரியாவை கொண்டது இயேசு கிறிஸ்து. உயிர் தெழுந்து பரலோகம் போன தேவன் செய்த முதல் இரட்டை கொலை காணிக்கையில் கொள்ளையிட்டதுனால. அப்போஸ்தலர் என்ன கேட்டாங்க? உன் சொத்து தான் ஐயா, நீ தான் வித்த, நீ எல்லாமே வச்சுருக்கலாமே. ஆண்டவருக்கு எச்சிலாக கொடுத்த, நீ கொஞ்சத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாம் கரெக்டாக செஞ்சாங்க, நீ மட்டும் ஏன் அப்படி? உலகத்து மேலே உனக்கு ஏன் ஆசை? உலகத்து மேலே பற்றுதல். எல்லாரும் நாளைக்கு நான் என்ன செய்வேன், நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன்? நாளைய தினம் கர்த்தருக்குரியது. தூங்கும்போது தெரியுமா உனக்கு என்ன நடக்கும்னு? 1000 சாத்தா வந்து ராத்திரி வந்து உனக்கு கழுத்தை பிடிக்கும், உனக்கு காற்று அடைக்கும், உன் மூக்க பிடிக்கும், செத்துருவ. நீ விழித்து எழும்புகிறாய் அல்லவா? எத்தனை உலகத்தில் சாத்தான் கூட்டம் அத்தனை உன்னை தொடாதபடி உன்னுடைய தலைமாட்டில் உட்கார்ந்துருக்கார்ல என் இயேசு, உன்னை காப்பதற்கு. அவருக்கு என்னையா கொடுத்த? நீ உன்னையும் கொடுக்கல, உங்களையும் கொடுக்கல, தசமாதையும் கொடுக்கல. முடிஞ்சால் நம்ம சீட் பண்ணிடுவோம். கேட்டால் எனக்கு தேவை இருக்கிறது, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஃபீஸ் போயிடும். கர்த்தருக்குரிய காசில் சாப்பிடாதீங்க, சமையல் பண்ணாதீங்க, மருத்துவ செலவுக்கு எடுக்காதீங்க, துணிமணிகள் வாங்காதீங்க, எதுவுமே அது சுவிசேஷ பணிக்குரியது. அதை மட்டும் கொடுத்துருங்க. ஸ்ட்ரிக்டாக சொல்லுகிறேன், ஐ எம் நாட் ஏ பெக்கர். உங்கள்கிட்ட கேட்டு வாங்குற பிச்சைக்காரன் இல்லை. ஆனால் இது கர்த்தரின் உத்தரவு, ஆர்டர். முடிஞ்சா கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. உற்சவமாக கையை தட்டலாமா? இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப முக்கியம். ஸ்திரீயானவள் புருஷனுக்கு கீழ்ப்படியணும், ஊழியக்காரனுக்கு விசுவாசிகள் கீழ்ப்படியணும், வேத வசனத்துக்கு செவி கொடுத்தா அப்படி நடக்கணும், என்ன போதிக்கப்படுறோம் அப்படி நடங்க. வான வீட்டில் சமைக்க பணம் இல்லையா, பானையை கமுத்தி வைங்க, பானையை கவிழ்த்து வைங்க. எளிய ஆத்தங்கரில் இப்படி தான் கிடந்தான், காகத்தை வச்சு சாப்பாடு கொடுத்தாரு. சாரி பார்த்து செத்து போகிறதுக்கு பிறகுனா என்னாச்சு? முதலாய் தேடினது ஆண்டவரை. தேட வச்சான் எலியா. நீ சாகர இருந்தால் செத்துப்போ, ஆனால் முதல்ல எனக்கு தந்துட்டு செத்து போகணுன்னார். ஆசீர்வதிக்கப்பட்டாலே இல்லையா? ஆகவே இந்த உலகத்தில் நீங்கள் வாழணும்னு சொன்னால் அந்தி கிறிஸ்துவை ஜெயிக்கணும், அவனுடைய பொய் அபிஷேகத்தை ஜெயிக்கணும், பொய் வல்லமையை ஜெயிக்கணும், பொய் அக்கினியை ஜெயிக்கணும். இயேசு கிறிஸ்துடைய என்ன அபிஷேகம் இருக்கிறோ அதே மாதிரி அந்த கிறிஸ்துகிட்டே உண்டு. கண்டுபிடிக்கவே கஷ்டம், கண்டுபிடிக்கவே கஷ்டம். இப்போ சிலர் வந்து என்னடா சொல்லுவாங்க, சொப்பனம் பார்த்தேன், அதில் புறாவை பார்த்தேன்னு கேட்பாங்க. அப்போ நான் கேட்பேன், எல்லா ஊழியக்காரர்களும் புறாவை பார்த்தாச்சுன்னா கண்ணை மூடி பரிசுத்த ஆவின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட கேட்டால் என்ன புறாவை பார்த்தேன்னு கேட்பேன். அது புறா, அது என்ன புறா? புறாவில் பல ரகம் உண்டு, மாடப்புறாவும் உண்டு, அது வெள்ளைப்புறா. வெள்ளைப்புறாயை பார்த்தியா? வெள்ளைப்புறாவில் என்ன மாதிரி பார்த்தேன்னு கேட்பேன். ஏன்னா வெண் வஸ்திரத்தை போல் ஒரு வெளிச்சமானதான் பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவி தான் வெண்மை நிறத்தில் தோன்றுவார். சும்மா நீங்கள் உலகத்தில் பார்க்குற புறா இல்லை, அது அதை ஆவிக்குரிய கண்களால் பார்க்க வேண்டும். அப்போ உலகத்தில் சாதா புறா பார்க்குறீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குது? அந்தி கிறிஸ்து இருக்கிறன்னு அர்த்தம். இது ஒளியாக இருக்கிற வெளிச்சமாக இருக்கிற புறாவை பார்த்தா அது பரிசுத்த ஆவியானவர். அதை பார்த்தா உங்கள் வாழ்க்கை மாறும், அதை பார்த்தா வாழ்க்கை சிக்கும். ரெண்டு சேம், ஒற்றுப்பாரு. இப்போ என்னுடைய 2002 ஒரு செய்தியை நான் தயாரிக்கிறேன் கேமராக்கு முன்னாடி. அப்போது ஒரு வெளிச்சம் இந்த மாதிரி புறா வடிவில் எழும்பி
இந்த மாதிரி பறந்து வந்து இந்த மாதிரி மைக்கோழி வந்து என்னுடைய உதடிலே ஒரு முத்தமிடும்போது கரெக்டான வெளிச்சமான இருக்கிற ஒரு பறவை, ஒளி வடிவில் ஒரு பறவை. அதுக்கப்புறம் மூக்கில் நெற்றியிலையும் கொஞ்சம் நேரம் நிற்கும். அதுக்கப்புறம் தலை முடி, அதுக்கப்புறம் பறந்து மேலே போகும். நீங்கள் டிவியில் ஒளிபரப்பும்போது நீங்கள் பார்த்துக்கிடுங்க, சில விளம்பரத்தில் அது வரும். அன்றைக்கு கண்ணை மூடி நிற்கும் போது தான் இவ்வளோ சம்பவம். அன்று சொன்னார் ஆண்டவர், ஏன் ஜனம் பசியோடு இருப்பதை சகித்து கொள்ள மாட்டேன்னு சொன்னார். சொல்லித்தான் தமிழ்நாட்டுக்கு இலவச அரிசியை கொடுத்தார். நீ பாருங்க எத்தனை இலவசங்க போட்டி போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க எல்லாரும். அப்போ நீ பட்டினி கிடக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது, நீ சாப்பிடணும். அதுக்கு நான் தர்றேன் சாப்பாடு உனக்கு. நீங்கள் உழைச்சாலும் சரி உழைக்கா போனாலும் சரி சாப்பாடு உங்களுக்கு ஒரு குறைய ஆண்டவர் வைக்கல. எவன் பட்டினி கட்டி செத்துருக்கான், ஆனால் இனி சாவுவான். போனால் பெரிய வேளாச்சையிலிருந்து சாவுவான் கட்டாயம். பட்டினி சாவு உலகத்துக்கு கட்டளை இட்டாச்சு. தீர்க்கதரிசனம் 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியாச்சு. அதெல்லாம் இனி நடக்கும். ஆனால் ஆவிக்குரிய ஜனம் அதான் முக்கியம். அவர் பிரித்தெடுக்கிற என் பிள்ளைகள் பசியோடு இருப்பதை சகித்து கொள்ள மாட்டேன். ஒன்னி பசி உண்டாகாது உனக்கு வாழ்க்கை முழுக்க. இந்த அரிசி வேண்டாம், பருப்பு வேண்டாம், சாம்பார் வேண்டாம், சிக்கன் வேண்டாம், மட்டன் வேண்டாம். பசி அதனையா சாப்பிடணும். தேவனே மன்னாவா உன்னோட இருப்பார். அப்படிப்பட்ட தேவன். ஆகவே இந்த பொய் அபிஷேகம் உங்களை பலி தப்பி போக செய்யும். தேவன் எனப்படுவது எதுவோ அதற்கு விரோதமாய் கொடிபிடிக்கிறவனுமாய் இருப்பார். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதிலே சொல்லப்படுகிறது, அவன் தேவனுடைய ஆலயத்தில் நுழைந்து தேவனை போல் ஆட்சி செலுத்துவான். ஒருவர் மோசம் போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அதான் உங்க இருதயத்தில் அவன் ஆளுவான். இயேசுவை